மாணவிகள் அதிக அளவில் உயர்கல்வி பெறும் வகையில் மேலும் 4 புதிய அரசு கலை கல்லூரிகள் நடப்பு கல்வியாண்டிலேயே ஆரம்பிக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். தாய்லாந்தில் இருந்து கடத்தி வந்த பயணியை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. உதகை கூடலூர் நெடுஞ்சாலையில் நடுவட்டம் மலைப்பாதையில் பாறைகள் சரியும் அபாயம். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஆய்வு. தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழையால் குற்றால அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். அருவிகளில் குளிக்க 6வது நாளாக தொடர்கிறது தடை. கனமழையால் மணிப்பூர் குண்டுங் ஆற்றில் பாய்ந்தோடும் வெள்ளம். அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரி வெள்ளத்தில் சிக்கியது. வாஷிங்டனில் உள்ள பூங்காவில் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு. படுகாயமடைந்த 7 பேரில் 3 பேரின் உடல்நிலை கவலைக்கிடம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரிக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். வரி விதிப்பை நிறுத்தி வைப்பது நாட்டின் பாதுகாப்புக்கு ஊர் விளைவிக்கும் என தடையை நீக்கியது மேல்முறையீட்டு நீதிமன்றம். பட்டினியால் குழந்தைகள் மடிவதாக ஐநாவில் கதறி அழுத பாலஸ்தீன தூதர். காசாவில் நடைபெறும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தல். IPL இறுதிப் போட்டிக்கான முதல் தகுதி சுற்று ஆட்டத்தில் பஞ்சாபை 101 ரன்களில் சுருட்டிய பெங்களூரு 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். இன்று நடைபெறும் பிளே ஆஃப் போட்டியில் குஜராத் மும்பை அணிகள் பல பரீட்சை. அடுத்த சுற்றுக்கு செல்லும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் மும்முரம். போக்குவரத்து ஊழியர்களுக்கு 6 விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்கும் ஒப்பந்தம் கையெழுத்து. 64 சங்கங்களின் ஆதரவுடன் ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை, குமரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. கேரளாவில் இடுக்கி, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். திருவனந்தபுரம், கொல்லம், மலப்புரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. பாமகவில் தந்தை ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கு இடையே அதிகரிக்கிறது விரிசல். அன்புமணிக்கு தலைமை பண்பு கிடையாது என சரமாரியாக சாடிய ராமதாஸ். ஜி.கே. மணி உள்ளிட்டோருடன் 2 மணி நேரத்திற்கும் மேலாக ராமதாஸ் ஆலோசனை. அன்புமணி ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் 25 பேரை மீட்க முடிவு என்றும் தகவல். ராமதாஸ் சரமாரியாக குற்றம் சாட்டிய நிலையில் இன்று முதல் நிர்வாகிகளை சந்திக்கிறார் அன்புமணி ராமதாஸ். பாமகவில் முற்றுமோதல் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் களமிறங்க போவது யார்? மாவட்ட செயலாளர்களுடன் இன்றும் ஆலோசனை நடத்துகிறார் பழனிசாமி. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே ஞாயிற்றுக்கிழமை மின்சார ரயில்கள் பகுதியளவு ரத்து. காட்டாங்குளத்தூரில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் ரயில் சேவையில் மாற்றம். உதகை அருகே பசுவக்கல் பகுதியில் வீடுகள் மெல்ல மெல்ல மண்ணில் புதைவதால் மக்கள் அச்சம். விரிசல் ஏற்பட்டு வீடுகள் புதைவதால் ஆய்வு நடத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை. பாரத ராஷ்டிரிய சமிதியில் உட்கட்சி பூசல் வெடித்ததால் பரபரப்பு. கட்சியை பாஜகவுடன் இணைத்திட கேட்டு தனது சகோதரர் ராமராவ் முயற்சிப்பதாக கவிதா குற்றச்சாட்டு.
உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். நீதிபதிகள் அஞ்சாரியா, விஜய் பிஷ்னோய், சந்தூர்கர் ஆகியோர் நியமனம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.